ஆதார் படம். ஸோ தியேட்டர் டு ஓடிடி இவ்வளோ பெரிய கேப் நிறைய இருக்கு. நல்ல சினிமாக்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை அலசக்கூடிய ஒரு படம் தான் ஆதார். நிறைய பத்திரிகைகள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு மலையாளத்தில் ரிப்பீட் ஆகிறது உங்களோட படமாக இருக்குது, அது நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சொல்லுங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். யோகி பாபு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணார். அன்றைக்கி இது வந்து மலையாளத்தில் நீங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்கணும்னு ஒரு வேர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கீர்த்தி சுரேஷ் மேமோட மதர். ஸோ அவங்க ஃபஸ்ட் கால் பண்ணி இது ராம்நாத் இங்கே பண்ணியிருக்கணும், செம்ம படம் அது. இப்படி ஒரு விஷயம் அது மலையாளம் வந்து இந்த ஆதாரோட ஒட்டிக்கிட்டே வருது. கருணாஸ் ஹீரோவாக பண்ணது வந்து உங்களோட முக்கிய பங்கு ஒன்று இருக்குது. ஸோ அவரோட ஹீரோ ஆக்குனதில் ஆக்சுவலி ஹீரோவாக ஆக்குனதில் அப்படின்னா என்ன டேரக்டர் ஆக்குனதும் அவர். ஓகே, ரெண்டுமே ஒரே ப்ராசஸில் நடந்துச்சு. லைக் என்னோட ஏஜும் கருணா சாருக்கு எனக்குமான நட்பும் ஒரு இயர். அவன் குழந்தையா இருக்கும்போது நான் வந்தேன். ஒரு கோடி ரூபா செக் கொடுத்து பண்ணான்னா கூட பண்ண மாட்டான். அப்புறம் சினிமா கஷ்டம் தெரிஞ்சிடும், வழி தெரிஞ்சிடும், துரோகம் நட்பு இதெல்லாம் கடந்து வந்த பிறகு இதெல்லாம் பண்ணலான்னா பண்ண வராது. என் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் ஹீரோ மெட்டீரியலுக்குள்ளே வரான் அப்படின்றது சந்தோஷமான விஷயம். இன்னொன்று இங்கே ஹீரோ டிமாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த ஏற்கனவே உள்ள ஹீரோ லிஸ்ட்டில் வந்து ஒரு பையன் ஆட் ஆகிறான்றது தமிழ் சினிமாவுக்கே நல்லது. திருநாளுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் போது எனக்கு தனுஷ் சார் கூட ஒரு கமிட்மெண்ட் போய் மிஸ் ஆகுது. அதுக்கு பிறகு தான் நான் வந்து திருநாள் டிரைவ் வரேன். இந்த டைமில் ரெகுலரில் வேண்டாம், யாரோ அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கருணா சாருக்கு ஈக்குவலான ஒரு காமெடினா யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா அந்த ஓகே தான். ஆனால் அந்த இந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக கிடைச்சிருக்காது. நான் ஒவ்வொரு ஹீரோவோட நேமாக சொல்கிறேன். ஒன்லைன் அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தோணுது போய் இது சொல்லுங்கள். மாட்டி வர்றீங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது உங்களோட படம் வந்து அது என்னதான் 2022 அப்போ ரிலீஸ் ஆகிருந்தாலுமே இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு நான் கேட்கணும்னு நினச்சது ஆதார் படம். ஸோ தியேட்டர் டு ஓடிடி இவ்வளோ பெரிய கேப் ஆமாம், அது ஆக்சுவலி ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அமேசான் ப்ரைம், ஓடிடி ப்ளஸ் ஜியோ 3 பிளாட்ஃபார்ம்லேயும் ஆதார் இருக்குது. தேட்ரிக்கலில் மிஸ் ஆன அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓடிடியில் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அந்த டைமில் இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நல்ல சினிமாக்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி இப்படி தான் வரும். வாட் எவர் ஒரு பர்சன்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நல்ல சினிமாக்கள் வந்து ஃபேமிலியோட ஒன்றா உட்காந்து ஒரு சப்ஸ்கிரைபரில் வந்து பார்த்துருவாங்க. அதனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க. இப்படி ஒரு கருத்து கூட இருக்குது. ஓகே, நிறைய அனலைஸ் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு வேவ்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது முதல்ல பண்ணதுனால அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுல, கம்யூனிகேட் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே இது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நல்ல படம்ன்றது மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தது. கிரிட்டிக்ஸ் ஆகிட்டும், இன்டர்நேஷ்னல் ரெகனைசிங்காக இருக்கட்டும், நிறைய விருதுகள் கிடைச்சிருந்துச்சு படத்துக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இதுதான் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விருது இந்த படத்துக்கு அப்படின்னா நீங்கள் விருது வந்து ஆக்சுவலி எப்பொழுதுமே சினிமாவில் வந்து மக்கள் தான், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அது சின்னதாக ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கும், நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது தான். அந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஆதாருக்கு வந்து அப்போ கிடைச்சிது. அது வந்து ஒரு ஹாப்பி தான். ஆனால் அதை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சுன்றது தான் அதில் கொஞ்சம் வருத்தம். பரவாயில்ல, இப்போது லேட்டானாலும் கரெக்டான பிளாட்ஃபார்மில் கரெக்டாக வந்து பிச்சாக இருக்குது. ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை அலசக்கூடிய ஒரு படம் தான் ஆதார். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஸ்ட்ரென்த்தனாகவும், போல்டாகவும் பதிவு பண்ணியிருப்போம். நிறைய பத்திரிகைகள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் தமிழ்லேயும் சரி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம் தான். அப்படி அந்த தாமதத்துக்கான ரீசன் இதுதான். அண்ட் ஆதார் இந்த படம் வந்து படமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸும் பார்த்துருப்பாங்க. பட் இது உருவானதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. நான் அதை நீங்கள் சொல்லி தான் கேட்டேன். ஸோ இந்த படத்தோட மேக்கிங் பற்றி சொல்லுங்கள். இது எங்கே ஆரம்பிச்சது ஆதார் அப்படிங்கிறதோட ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சது? இல்லை, அதான் அது வந்து திருநாள் ஆஃப்டர். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சாரதி, அம்பாசமுத்திரம் அம்பானி, திருநாள். இந்த ஜேர்னிக்கு அப்புறம் உலக சினிமாக்கள்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது பார்க்கும்போது நிறைய வேர்ல்டு சினிமாஸில் வந்து ஒரு ஐ ஓப்பனர் ஒன்று வருது. வேறு மீடியம் இருக்குது, இவ்வளோ இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு நல்ல கதை பண்ணணும்,
அப்படி ஒரு எவால்வ் ஆகி என்னுடைய இந்த 3 படங்களில் இருக்கிற ப்ராசஸ்லேருந்து நான் கொஞ்சம் வெளியில் வரேன். வந்து அதுக்காக நம்ம எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணும்போது தான் இந்த கண்டென்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் போல்டான கண்டென்ட்டு. அதே மாதிரி அந்த கார்ப்பரேட்டு வந்து எவ்வளோ ஒரு இரும்புக்கான ஒரு மெட்டீரியலுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ், கௌரவம், அது எல்லாமே வந்து ஆளுமை, இது சாதாரண ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு உழுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஓகே, அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை ஃபைன் டியூன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் நிறைய ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து யோகி பாபு மலையாளத்தில் டெபியூட் பண்ண போகிறாரு. அண்ட் அது வந்து ஆதார் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்திருக்கு. அதை சொல்லுங்கள், அது எப்படி நிகழ்ந்தது? அண்ட் யோகி பாபு மலையாளத்தில் டெபியூட் ஆகிறது உங்களோட படமாக இருக்குது, அது நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ சொல்லுங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக. அது வந்து இதில் ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அதுக்கு முன்னாடி 3 படம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆனதுலேருந்து அந்த இது வந்து மலையாளத்தில் நீங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்கணும்னு ஒரு வேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது பார்க்குறவங்ககிட்ட இருந்தும் சரி, பெஸ்ட்டு கிரிட்டிக்ஸும் அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து இதை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இந்த ஃபிலிம் அங்கே பிச் பண்ணலான்னு சொல்லி சில நண்பர்கள் எடுத்துகிட்டு போன விதம். கீர்த்தி சுரேஷ் மேமோட மதர், ஸோ அவங்க ஃபஸ்ட் கால் பண்ணி இது ராம்நாத் இங்கே பண்ணியிருக்கணும், செம்ம படம், அது இங்கே பயங்கரமாக போகும். இப்படி ஒரு விஷயம், அது மலையாளம் வந்து இந்த ஆதாரோட ஒட்டிக்கிட்டே வருது பிகின்லேருந்து. இது ஆச்சரியமான ஒரு தகவலாக தான் இருந்தது எனக்கு. என்னென்னா அது அப்படின்னு தமிழில் தானே நம்ம பண்ணோம், ஆனால் இது மலையாளத்துக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குங்கிறத வந்து ஒரு வார்த்தைகள் பழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது முந்தா நாள் பழிச்சிருச்சு நினைக்கிறேன் நான். ஒரு அதுக்கு தான் பிளஸ்ஸிங்ஸு இதெல்லாம் நல்ல வார்த்தைகளாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த மாதிரி யோகி பாபு சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணார் அன்றைக்கி. என்னன்னு தெரில, கூப்பிட்டு இதை மலையாளம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பிரசாத் ப்ரோ என்னுடைய நண்பர், அவர் தான் அதை கோஆர்டினேட் பண்ணார். யோகி பாபு சாருக்கும் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா தமிழ் டு மலையாளம் போகிறதுன்றது வந்து நான் ஒரு ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஏன்னா கண்டென்ட் வந்து அங்கேருந்து இங்கே வர்றது வந்து நானே பண்ணியிருக்கேன். இப்போ திண்டுக்கல் சாரதி வந்து வடக்கு நோக்கி எந்திரம், சீனிவாசன் சார் இன்னைக்கு இல்லை, அவர் பண்ண ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம். அதோடைய மையம் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணோம். ஓகே, அப்போது அது வந்து அந்த படம் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் பண்ணுறாரு ஃப்ளாப்பு, தெலுங்கில் ஹிந்தியில் பண்ணுறாரு ஃப்ளாப்பு, எங்கேயுமே ஓடல மலையாளத்தை தவிர. அது தமிழில் மட்டும்தான் நாங்கள் ஹிட் பண்ணோம். அதனால் நேரடியாக வந்து அவர் எப்படி பண்ணீங்கன்றதே கேட்டார். ஸோ அப்படி ஒரு மேஜிக்கல் அந்த படத்தில் இருந்தது. ஸோ மலையாளம் டு தமிழ்ங்கிறது ரொம்ப ஈஸி கன்வீவாக எல்லாருமே கேட்டு தமிழ்லேருந்து ஒரு கண்டென்ட்டு மலையாளம் போகுதுங்க. அது ஒரு ப்ரௌடான ஃபீல் தான். கண்டிப்பாக அது ப்ரௌடான, நல்லபடியாக அமைஞ்சதுன்னா சந்தோஷம். ஏன்னா இப்போ மலையாள படங்கள் தான் வந்து நல்லா இருக்குங்கிறது மக்களோட இதாக இருக்குது. தமிழ் படங்கள் நல்லா இல்லை, மலையாள படங்கள் தான் நல்லா கொடுத்துட்டு இல்லை. அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இந்த ஒரு ஜான்குள்ளே நம்ம போராட வேண்டியதில்லை. தமிழில் மட்டும்தான் இதிலே போராடணும். முகம் இது அவங்க வந்து அது அவசியம் இல்லை. நல்ல சப்ஜெக்டு, நல்ல விஷயம், கண்டென்ட் இருந்ததுன்னா அவங்க டக்குன்னு என்கரேஜ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. என்னோட கேள்வியாகவும் அதுதான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து அப்போ இருந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க 2010 அதுக்கு முன்னாடி இருந்து. ஸோ அப்போ வந்து கதை இருந்தால் போதும் இப்படிங்கிறது இருந்துச்சா, இல்லை இப்போ இருக்கிற அதே அந்த முகம் வேணும் அப்படின்றதான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அப்போ இருந்தே இருக்காதா இந்த தமிழ் சினிமா? இருக்குது, அப்போலேருந்தே இருக்குது. ஆனால் அதை தாண்டி டைரக்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போது இது கரகாட்டக்காரன், எங்கள் ஒரு பாட்டுக்காரன், அதெல்லாம் வந்தப்போ ராமராஜன் சார் வந்து ஃப்ரெஷ் தான். ஆனால் அப்போ அடித்து தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் என்றைக்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லது. பட் அதை தாண்டி முகம்ங்கிறதுக்கான ரெகக்னைசிங் வந்து இருக்க தான் செய்யுது. அது தமிழில் வந்து அது தவிர்க்க முடியாது. அது நம்ம அதையும் கடந்து நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 200-250% உழைச்சோம்னா ஓரளவுக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஆனால் ஒரு கதை தமிழில் வந்துச்சுன்னா அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க. பட் அதே கதை மலையாளம் வழியாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மக்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அது ஏன் நினைக்கிறீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆதாரே எடுத்துக்கிறேன். மேபி ஆதார் யோகி பாபு நடிப்பில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்னா இது மேபி பெரிய பேசு பொருளாக. ஸோ அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு டைரக்டராக? இல்லை, அது நான் இல்லை, பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டு பையனை தான் பாராட்டுவோம். அது எப்பொழுதுமே இயல்பு. அதுதான் பொற்காலம் கதை வந்து ஜெயிச்சது சேரன் சாரோடது. எல்லாருக்கிட்டையும் நீ என்கிட்ட கேட்டியா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி சொல்லி வடிவேல் சார் கேட்கும்போது தேட்ரே ஜோல்டாச்சு. ஸோ அந்த ஃபீல் வந்து யாருக்குமே வரலை. அது ஏன் வரலைன்னா அதான் மக்கள். நம்ம எப்பொழுதுமே நம்மக்கிட்ட பார்க்கறது கிடையாது. எங்கேயாவது தள்ளி கொஞ்சம் தூரமாக, கொஞ்சம் தூரத்து பார்வை எப்பொழுதுமே நமக்கு அதிகம்.
ஓகே. பக்கத்தில் உள்ள குவாலிட்டி, பக்கத்தில் உள்ள பர்சன்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். அது ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வரும் பொழுதோ, ஒரு இடத்துக்கு நகரும் பொழுதோ தான் அதை உணர்வோம். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கமல் சார் அவ்வளோ பெரிய கலைஞன், அவரே ஒரு எமோஷனலாக நான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு சிம்பத்தி ஆகுறாங்க, டக்குன்னு திரும்பி போக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கமல் சார் போராடி தான் இருக்காரு, ஏழாம் எடுக்கிறாரு, மும்பை எக்ஸ்பிரஸ் எடுக்கிறாரு, எல்லாமே மிஸ் ஆகுது, அடித்து தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவ்வளோ வழிகள். ஸோ அப்போல்லாம் பேசாமல் தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு எமோஷ்னல் ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து இங்கே அவசியம். ஓகே. அப்படி பண்ணும் பொழுது அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்குது. அது எனக்கு இல்லை, எவ்வளோ பெரிய கலைஞர்கள், எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். நான் உங்களோட கெரியரில் வந்து நீங்கள் நிறைய கருணாஸ் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ கருணாஸ் ஹீரோவாக பண்ணது வந்து உங்களோட முக்கிய பங்கு ஒன்று இருக்குது. ஸோ அவரோட ஹீரோ ஆக்குனதில் இப்போ அவரோட பையன் ஹீரோவாக இருக்காரு, டைரக்டராக இருக்காரு. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் பார்த்தீங்களா? என்னோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி ஹீரோவாக ஆக்குனதில் அப்படின்னா என்ன டேரக்டர் ஆக்குனது தான் வரும். ஓகே. ரெண்டுமே ஒரே ப்ராசஸில் நடந்துச்சு. ஸோ திண்டுக்கல் சாரதிக்கு நான் எஃபர்ட் போட்டோம், ஸ்க்ரீன் பிளே டைலாக் சைடு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் பண்ணி அது வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி அது வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் அந்த ஃபிலிம் வருது. அந்த மாதிரி வந்து அதான் சொல்கிறேனே, பூபதி பாண்டியன் டைரக்டர் பூபதி பாண்டியன் சார் துவங்கி வச்ச ஒரு விஷயம், அது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அது பாட்டுக்கு வருது. யாரையும் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கு என்னோட ஏஜும் கருணா சாருக்கு எனக்குமான நட்பும் ஒரு இயர். அவன் குழந்தையா இருக்கும்போது நான் வந்தேன், கூட தான் வளர்ந்துருப்பாரு. அண்ட் இப்போ எல்லாருமே கென்னை வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. பட் அப்போவே சின்ன வயசுல நடிக்க வந்துட்டாரு. ஸோ அப்போ எப்படி இருந்தார்? இதே மாதிரியான ஒரு அவன் ஆக்டிவான பையன் தானே, சின்ன வயசுலேருந்து ஆக்டிவான பையன். ரெண்டாவது சார் வந்து ஒரு ஆல்பம் அது இதுன்னு மியூசிக்கல் நாலேஜ்லேருந்து வந்திருக்காரு. மேடம் வந்து ஒரு சிங்கர் அவங்க. ஸோ இந்த ஆம்பியன்ஸில் தானே வர்றான். அப்போது உங்களுக்கு அதுக்குள்ளே தானே ட்ராவல் இருக்கும். நல்லா வெரி க்ளீன் ஷாட். அது ரொம்ப அப்போவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்படி தான் வருவான், அதுதான் நடக்கும். அப்போயே இந்த நாட்டினஸ்லாம் இருந்துச்சா? கென் பண்ணிட்டு இருக்க நாட்டினஸ் அது இருக்கும்ல, அது ஏஜுக்கானது. ஓகே. அப்புறம் திருப்பி ஒரு கோடி ரூபா செக் கொடுத்து பண்ணான்னா கூட பண்ண மாட்டான். அப்புறம் சினிமா கஷ்டம் தெரிஞ்சிடும், வழி தெரிஞ்சிடும், துரோகம் நட்பு இதெல்லாம் கடந்து வந்த பிறகு இதெல்லாம் பண்ணான்னா பண்ண வராது. ஓகே. அது அந்த ஏஜில் அது ஜாலியாக அப்படி கடந்து வர்றது தானே. அது இப்போ இந்த ஏஜ்க்கான ஒரு குரூப்பில் அவன் இந்த கரண்ட் ஸ்னாரியோவில் இருக்கான். ஸோ அது கரெக்டாக பண்ணுறான். அதான் முதல் படம் தான், டைரக்டராகவும் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு, ஹீரோவாகவும் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஹீரோட லிஸ்ட் அவரோட பேர் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கூட வளர்ந்த பையன் ஒருத்தன், ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறது. இல்லை, இது எப்படி பார்க்குறேன்னா, என் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் ஹீரோ மெட்டீரியலுக்குள்ளே வரான் அப்படின்றது சந்தோஷமான விஷயம். இன்னொன்று, இங்கே ஹீரோ டிமாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த ஏற்கனவே உள்ள ஹீரோ லிஸ்ட்டில் வந்து ஒரு பையன் ஆட் ஆகிறான்றது தமிழ் சினிமாவுக்கே நல்லது. எனக்கு அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கூட தொழில் ரீதியாக நான் பயணிக்க போகிறதும் கிடையாது. அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். அது வேறு, இது வேறு. ஸோ ஆனால் நான் ஒரு பையன் வந்து ஆடடாக சினிமாக்குள்ளே ஒரு ஹீரோ மெட்டீரியல் கிடைக்கிறான்றது எத்தனையோ கிரியேட்டர்ஸ்க்கு, எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு வடிகால வேறு ஒரு ரூட் அமையும். ஓகே. ஸோ அப்படி வந்து பார்த்தா அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். அண்ட் கென் நீங்கள் முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. ஸோ கென்னோட ஏஜ் வந்து நீங்கள் உங்களுக்கும் கருணாசுகமான நட்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் கென் கூட இருக்கும்போது கென் ஏதாச்சும் சொல்லியிருக்காரு இதை பற்றி? அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவருக்கு அந்த ஆக்டிங் அதெல்லாம்? இல்லை, அதுதான் பிகினிங்கில் இருந்து அவங்க அதில் தான் ட்ரைவ் ஆகி வராங்க. அப்போலேருந்து அவங்க வந்து ட்ரம்ஸு அது இது மியூசிக்கல் சைடு கிளாஸு அப்படி தான் கொண்டுட்டு வராங்க. அவங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப வருடம் ஹோம்ஒர்க் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து ரீச் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகே. அது சாரோட கைடன்ஸ் இருக்குது, அதோட பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. ஸோ அவர் ரொம்ப ஆர்வக்கோளாறு என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்து என்றைக்கும் பண்ண மாட்டார். அது தான் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, எய்த்து வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஸ்கேல் வச்சுருப்பார். ஓகே. அது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். காம்ப்ரமைஸ்டே கிடையாது. அந்த மாதிரி இருந்த இடத்துலேருந்து அவன் வந்ததுனால இன்னும் ஸ்ட்ரென்த்தான கூட இருக்கலாம். கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. பட் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, உங்களோட படங்களுக்குள்ளே இருக்கிற கேப்ஸ், 2010 அதுக்கப்புறம் 2014 2022 6 இயர்ஸ் கேப்பு, ஏன் இந்த கேப்? உண்மைதான். அது வந்து இப்போ எல்லாருமே இன்டர்வியூஸில் அது ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒரு கேள்வியை நான் பார்க்குறேன். ஸோ அது எதனால் அப்படின்னு நான் ஸ்டடி பண்ணி பார்த்தா, ஒரு ஃபிலிம் ஒரு ஜானர் நமக்கு வருது அப்படின்னா அதை தொடர்ந்து பயணிக்கிறது வந்து கொடகடன்னு ஒன்று பண்ணலாம். நான் அப்படி பண்ணவே இல்லை. அதுதான் காரணம். இப்போ திண்டுக்கல் சாரதியும் அம்பாசமுத்திரம் அம்பானிக்கு அகேன்ஸ்ட் எமோஷனல். ஆமாம். திண்டுக்கல் சாரதி வந்து ஆக்சுவலாக ஒரு மைரிலை அப்படி நகர்ந்தால் கூட அது வந்து ஒரு சந்தேகப்படுற கதையாக போயிடும்.
ஒய்ஃப் மேலே. கண்டிப்பா. அது தமிழ்நாடோட எமோஷ்னல் பாயிண்ட் அது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதுலேருந்து அகேன்ஸ்ட் எமோஷ்னல் வந்து பெருசாக கெயின் ஆனது வந்து அம்பாசமுத்திரம் பண்ணி. அப்படி ஒரு லைவ்லியாக ஒரு கீழே இருக்கிற ஒருத்தன் வளரணும்னு நினைக்கும் போது எவ்வளோ விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்றது. அப்புறம் அதுலேருந்து அகேன்ஸ்ட் வேற ஒரு இது வரும்போது திருநாளுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் போது எனக்கு தனுஷ் சார் கூட ஒரு கமிட்மெண்ட் போய் மிஸ் ஆகுது. அதுக்கு பிறகு தான் நான் வந்து திருநாள் டிரைவ் வரேன். அப்போது திருநாள் வந்து நான் ஒர்க் பண்ணி முடியும் பொழுது அது வேறு ஜானர், டோட்டலி தஞ்சாவூர். நான் சொந்த ஊர் தஞ்சாவூர். ஸோ அங்கே பார்த்த சில இன்ஸ்பிரேஷன்லேருந்து நான் அது வரேன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் மாறுபட்ட விஷயத்தை நான் செலக்ட் பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ டைம் போகுது அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ணுறேன். இப்போ அதுலேருந்து பார்த்தா ஆதார் வேற வரும். இப்போ சம்மந்தமே இல்லை. இந்த 4 படமே ஒரு டைரக்டர் ஜானர்லேயும் இருக்காது. அது கண்டிப்பாக அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இது வேற டைரக்டர் தான் தோணும். உங்கள் நேம் எடுத்தால் தான் அது உள்ள எல்லாமே இருக்கும். இது ஏன் தெரிஞ்சுதான் பண்ணீங்க? எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு ஒரே ஜானரில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரே ஜானரில் படம் பண்ணியிருந்தே கண்டிப்பாக ஹிட்டு கொடுத்துட்டு கண்டினியூஸாக போயிட்டு வந்துருக்கலாம். பண்ணிருக்கலாம். இன்னும் காமெடி சைடில் தான் நம்ம ட்ராவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங்காக வந்தோம். பட் காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணலைன்றது என்னுடைய நண்பர்கள் சர்க்கிளே நிறைய வருத்தம் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை கேட்டுகிட்டும் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஓப்பனாக சண்டை போடுறாங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு எனக்கு அமையலை. ஆக்சுவலி எனக்கு அம்பாசமுத்திரம் அம்பானிக்கு அடுத்து ஆஸ்காரில் நான் ஓகே கதை வந்து காமெடி தான். ஓகே. ஆனால் அந்த பிக்சர் மிஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு அது 3-4 கம்பெனி ஓகேனா கூட ஹீரோ செட் ஆகலை எனக்கு. அப்புறம் நான் வச்சுட்டு அதை ட்ராவல் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு காமெடி கதை பண்ணணுன்றது ஆசை தான். கரெக்டாக டைம் செட் ஆகலை. பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். காமெடி பற்றி பேசும்போது அம்பாசமுத்திரம் அம்பானி படத்தில் வந்து அம்பானி சங்கர் அவர்களை செம்மையாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஐடியா ஏன்னா நிறைய காமெடியன்ஸ் இருந்திருக்காங்க. பட் அந்த கேரக்டருக்கு அவரை சூஸ் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு? எனக்கு இந்த கேள்வி மட்டும் கேட்கணும்னு அந்த படம் பார்க்குறப்போ இருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் எனக்கு டைரக்டர் எனக்கு தெரியாது. பட் இப்போ நான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்கள், அம்பானி சங்கர் யூஸ் பண்ணுறதுக்கான. இல்லை, அது நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த டைமில் ரெகுலராக இல்லாமல் ஒரு காமெடி வேணும் அப்படி யோசிக்கும் போது ரெகுலரில் வேண்டாம். யாரோ அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கருணா சாருக்கு ஈக்குவலான ஒரு காமெடினோ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா அந்த ஓகே தான். ஆனால் இந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக கிடைச்சிருக்காது. ஓகே. இந்த அண்ணையான அவங்க சுற்றிட்டே வந்து அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக கிடைச்சிருக்காது. ஏன்னா துருத்துருன்னு ஒரு சின்ன பையனாக ஃபீல் ஆகுது. அவருடைய தாட் ப்ராசஸ் இவன் சம்மந்தம் எல்லாமே சுற்றிட்டு இருப்பான். ஸோ அது ரெண்டும் கான்ட்ரவர்சியலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அவனை எடுத்தோம். ஓகே. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு ஸ்க்ரீனில். இன்னும் சொல்லப்போனால் வைரமுத்து சார் வந்து பர்டிகுலராக அதை அண்டர்லைன் பண்ணார். அந்த பையன் அடிச்சுட்டு பணத்தை பிடிங்கிட்டு போகும்போது ஒரு எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணார். இந்த சாங் எழுதும் போது அவர் சுச்சுவேஷன்ஸ் வந்து ரைட்டிங்கில் தான் வாங்குவாங்க, சொல்ல முடியாது, நரேஷன் கிடையாது. ஸோ அப்படி ரைட்டிங்கில் இருந்து பார்த்துட்டு விடிய காலையில் ஃபோன் பண்ணி பேசினார், ஏதோ பண்ணது அந்த இடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த பையன் வந்து அவனுக்கும் அது ஒரு பெரிய நல்ல படமும் அமைச்சு. அதுக்கு பிறகு அவன் அம்பானி சங்கர்னே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். அவனுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல பையன், நல்ல யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல டேலண்டான பையன். அண்ட் இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு. இப்போ காமெடியன்ஸ் ஹீரோவாகிறதோ இல்லை டைரக்டர் ஹீரோவாகிறதோ நார்மல் ஒன்று தான். பட் கருணாஸ் அவர்களை ஹீரோவாக காட்டணுங்கிற போது என்ன சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா அப்போவே நீங்கள் அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கு சேலஞ்சிங் தான். அது என்னென்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஹியூமர் போர்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டே வரோம் எல்லா படங்களுமே. அப்படி வரும் பொழுது 10 சீன் 6 சீன் எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தா 3 சீன் தான் வரும். ஓகே. 4 சீன் வராது ஃபிலிமில். நம்ம ஒரு எஃபர்ட் போட்டுட்டு வெயிட் பண்ணிருப்போம். படம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் இருக்காது. அப்போ அந்த விஷயத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது இது ஒரு பெரிய டஃப்பாக இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஃபுட்டேஜ் போய் நம்ம ரீச் பண்ணுறது டஃப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட டைமில் தான் நாங்கள் இந்த டிசைட் பண்ணுறோம். அப்போ திண்டுக்கல் சாரதி வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். அதை நான் எல்லா இதுலேயும் பதிவு பண்ணியிருக்கேன். வேண்டான்னு சொல்கிறேன். அவருக்கு எனக்கு ஒரு முரண் வருது. அப்போ வந்து நான் ஒரு 4 நாள் கிட்ட போகவே இல்லை. அப்புறம் திருப்பி வந்து அந்த வடக்கு நோக்கி இயந்திரம் ஃபிலிமை ஒரு தடவை பார்த்துட்டு வேணான்னு சொன்னால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து நோ சொல்கிறதுக்காக தான் போட்டு பார்த்தேன். ஓகே. பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுத்தது. எனக்கு பண்ணலாம், அதை வேலை செய்யலாம் அப்படின்னு. அந்த மனநல மருத்துவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவார் சீனிவாசன் சார். ஸோ அந்த கடிதம் எழுதியை முடிக்கிறதுக்குள்ளேயே இது வந்து நம்ம எடுத்த வேலை செய்யலான்ற ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அது நம்மளோட பொருள் அப்படிங்கிறத ஒரு கனெக்ட் வரும்ல எப்பொழுதுமே. அது உள்ளுணர்வு சொன்னால் தான் அதோட நம்ம பயணித்தா சரியாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒன்று செஞ்சோம்னா அது எனக்கும் சரியாக இருக்காது. ஓகே. ஸோ அதில் நான் ரொம்ப பிடிவாதமாக தான் இருப்பேன். அது எனக்கு பிடிக்கணும், ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கணும்.
இது கருணா சாருக்கு எனக்கும் நிறைய முரண் வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயங்களில் தான் பிடிவாதமாக நான் பயணிப்பேன். அது அப்படிதான். அண்ட் உங்ககிட்ட ஒரு சின்ன கேம் இருக்குண்ணா. நான் ஒவ்வொரு ஹீரோவோட நேமாக சொல்கிறேன். ஒன்லைன் அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மாட்டி விடுறீங்க. மாட்டிலாம் இல்லை, ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஹரிஷ் கல்யாண். ஸ்மார்ட்டான பையன், ரொம்ப சூப்பரான. ஓகே. கவின். கவின் சார் வேறு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஹீரோ. நான் உண்மையிலேயே அவருடைய பர்ஃபார்ம் ஸ்டைலு அது எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸாக நல்லா இருக்குது, பார்க்குறது ப்ளசன்ஸாக இருக்கும். ரியோ. ரியோ அப்கமிங்கில் வந்து அடித்து ஒரு ஸ்க்ரீனை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ தான். பார்க்குறது நல்லா பண்ணுறாரு. பிரதீப் ரங்கநாதன். ஐயோ, அவர் வந்து ஒரு அல்டிமேட் இல்லையா. தனுஷ் சாரோடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து அவருக்கு நிறைய இருக்கிறதா ஃபீல் ஆகும். பட் ஆனால் அதுக்கும் அவருக்கும் நடுவில் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக ஸ்க்ரீனை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு. ஓகே. மணிகண்டன் சார் வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஜீவா சார் மாதிரி. ஓகே. ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். சூப்பர். துருவ் விக்ரம். நல்ல சாமியான லவபிளான பாய். எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஹீரோ. அபிஷன் ஜெய்பிந்த். அவரும் அதே மாதிரி தான், துருவ் மாதிரி தான். ஓகே. ஜிவி பிரகாஷ் சார் வந்து மல்டி டேலண்டடு. அவரை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா மியூசிக்கலி பெரிய பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஒரு பவர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அந்த பக்கம் ஹீரோவாக வந்து இப்போ அவர் பார்த்த வரைக்குமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கதைகள் பார்த்துட்டார். ஸோ அதனால் அவர் பெரிய டேலண்டட் தான் ஜிவி சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கென் சார் வந்து இப்போது யூத்து ஸ்க்ரீனில் ஜெயிச்சிருக்காரு, படம் நல்லா போயிட்டுருக்கு. கென் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது, அதோட பிகினில் ஜெயிச்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. இனி உள்ளது எல்லாமே நிறைய லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். துவக்கம் வந்து சூப்பராகவும் நல்லாவும் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையாள சினிமா பற்றி பேசியிருந்தீங்க. தமிழ் சினிமாங்கிறது வந்து இப்போ ஸ்டார் காஸ்டிங்லேருந்து இந்த மாதிரியான லோ பட்ஜெட் படங்களோ இல்லை நல்ல கதையே இருக்கிற படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ இந்த வரவேற்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ ரீசெண்டாக ஹிட்டான நிறைய படங்களை வச்சுருவாங்க. வித்லோவாக இருக்கட்டும், சிறை, இப்போ என்னோட யூத்தாக இருக்கட்டும், எல்லாமே கதைக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல விஷயம். அது மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இன்னும் எனக்கே சொல்லணும், பொதுவாக அவ்வளோ கிரியேட்டர்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு. அது வந்து ஒரு ஐ ஓப்பனர் ஆகும். முகங்கள் தேடி. இன்னொன்று வந்து நீங்கள் ஹீரோக்களை இங்கே குறை சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. ஒரு 10 பேர் எவ்வளோ கதை கேட்பாங்க? சும்மா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணுங்களேன். ஓகே. எத்தனை கதை கேட்க முடியும்? அவங்க ஒரு கதை கேட்டால் 2 வருஷம் போயிடுது பிரதர். அதுக்கு ப்ராசஸ்ஸு, அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு, அதுக்கு ஒரு ஸ்டடி, அதுக்கு ஒரு ஹேர் ஸ்டைலு, பாடி லாங்குவேஜ் போயிடும். அப்போ அது எத்தனை பேர் படம் பண்ண முடியும்? ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை அப்போலேருந்து. வேறு ஆக்சுவலி என்னுடைய ஆதார் படம் வந்து திரும்பவும் பதிவு பண்ணுறேன். OTT ப்ளஸ் அமேசான் ப்ரைமில் வந்து இருக்குது, ஜியோவில். பார்த்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கிறத நான் ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன்.